40 வயதில் எவன் ஒருவன் முட்டாளாக இருக்கிறானோ, அவன் ஆயுள் முழுவதும் முட்டாளாகவே இருப்பான். அப்படின்னு யாரோ சொல்லி வச்சாங்க. சாம்புவுக்கு இப்ப வயசு 40. அவன பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் முட்டாள்னு சொல்லிடுவாங்க. வழக்கமா அவன் ஆபீஸ் மேனேஜர் மகரபூசண ராவ் சாம்புவ கூப்பிடுறதுன்னா, அந்த முட்டாள வர சொல்லு அப்படின்னு தான் ஆபீஸ் பையன்ட்ட சொல்லுவாரு. ஆபீஸ் பையனும் மறுபேச்சு பேசாம சாம்புவிடம் வந்து நிப்பான். விளாம்பழம் பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் பெரிய விளாம்பழத்த நினைச்சுங்க. அதுதான் சாம்புவின் கலை. கன்றுக்குட்டி அழகா காதுகள முன்புறம் வளைத்து கொண்டு நிக்கும்ல, அந்த மாதிரி 2 காது, பட்டன் இல்லாத சட்டை, பழைய கோட்டு, கிழிஞ்ச கொடை. இதுதான் சாம்புவோட அடையாளம். ஸ்ரீ திரிபுராந்தா பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிற எல்லாருக்கும் சாம்புவ நல்லா தெரியும். கவுண்டர்ல அவங்க நிக்கும்போது உள்ள மூலையில மேஜையில பரபரப்பா எழுதுறதும், திடீர்னு நின்னு யோசிக்கிறதும், மறுபடியும் எழுதுறதும், இந்த மாதிரி சாம்பு 17 வருஷ காலம் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த 17 வருஷத்துல அந்த பேங்க்ல எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டுட்டு. பேங்க் முதலாளி லட்சாதிபதி ஆயிட்டார். எத்தனையோ குமாஸ்தாக்கள் மாறிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு சம்பளமும் உயர்ந்துடுச்சு. பேங்கோட கட்டிடமும் மாறிடுச்சு. ஏன் நம்ம சாம்புவோட உருவத்துல கூட எத்தனை மாற்றம். உச்சந்தலையில ஏற்பட்ட சிறு வழுக்க இப்போ பின்தலையில அர்த்தச்சந்திர வடிவத்துக்கு வந்துருச்சு. இத்தனை மாறுதலுக்கு இடையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறல. அது நம்ம சாம்புவோட வரும்படிதான். 17 வருஷமா ரூ. 43 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். சாம்பு எழுதுவதை நிறுத்திட்டு யோசிச்சான். இது என்ன எழுத்து, இது என்ன பொழைப்போ என்று வாய் விட்டு புலம்பினான். தலையில கைய வச்சு மறுபடியும் எழுத ஆரம்பிச்சான். மேனேஜர் அறையிலிருந்து மணி அடிக்கிற சத்தம். டேய், அந்த முட்டாள இங்க வர சொல்லு என்ற குரலும் கணீர்னு கேட்டுச்சு. இது சாம்புவோட காதுல நல்லா விழுந்தது. டைபிஸ்ட் சுப்பிரமணி சிரிப்பை அடக்கிக் கொண்டு, மிஸ்டர் சாம்பு, மேனேஜர் உங்களை கூப்பிடுறார் போலயே என்றான். சாம்புவுக்கு உதடுகள் துடித்தன. கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்று பார்த்தான். கோபித்து கொண்டால் வேலை போய்விடுமே. அப்புறம் வேறு வேலைக்கு உடனே எங்க போறது? வீட்ல உட்கார்ந்து சாப்பிடலானா கையில அதிக பணம் இல்ல. நெத்தியில வந்த வியர்வைய துடைக்க கோட்டு பையில இருந்து கைக்குட்டையை எடுத்தான். மோந்து பார்த்தான். ஜவ்வாது வாசனை. திடீர்னு எப்படி ஜவ்வாது வாசனை? அங்கதான் அவனோட அதிர்ஷ்டம் பறந்துச்சு. நம்ம கர்ச்சீஃபில் எப்படி ஜவ்வாது வாசனை வரும்? 17 வருஷமாக அவன் ஜவ்வாது பூசியதும் இல்லை. பூசியவர்கள் கூட பேசியதும் இல்லை. வீட்டிலிருந்து நேரே பஸ்ஸில் ஏறி ஆபீஸுக்கு வருவான். அன்று எடுத்த கர்ச்சீஃப். சென்னை பஸ்களில் ஜவ்வாதா தடவி இருக்கும், அல்லது ஆபீஸ் மேஜையில் தடவி இருக்குமா? இந்த ஜவ்வாது பூனை என்பார்களே, அதுதான் ஆபீஸில் நடமாடுகிறதா என்று யோசித்தான். மேனேஜர் அறைக்கு போய்விட்டு வந்த பிறகும் அவன் யோசனை ஜவ்வாதை பற்றியே இருந்தது. அவன் போய் வந்த இடங்களை ஆராய ஆரம்பித்தான். அப்போது ஒரு நாள் மோட்டார் கராஜுக்கு போன ஞாபகம் வந்தது. சாம்பு இடத்தை விட்டு எழுந்தான். மோட்டார் கராஜுக்கு போனான். சாம்புவுக்கு பிறந்தது முதலே துப்பறிய வேண்டும், துப்பறிபவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை உண்டு. அந்த ஆசைதான் இப்படி துப்பறிய தூண்டியது. கராச்சில் இருந்து மோட்டாரின் பக்கம் சென்று மோந்து பார்த்தான். மோட்டார் கதவின் மீது வாசனை கமகமவென்று அடித்தது. கையில் கைக்குட்டை வைத்துக் கொண்டு கதவை பிடித்திருந்தால் கதவில் வாசனை வருகிறது. இப்படித்தான் சாதாரணமாக யாரா இருந்தாலும் யோசிப்பார்கள். ஆனா நம்ம சாம்புதான் சிஐடி ஆச்சே. அங்கதான் சந்தேகம் வலுத்தது. மோட்டார் கைப்பிடியில் ஏது ஜவ்வாது? ஜவ்வாது பூசிக்கொள்பவர்கள் யாரும் ஆபீஸில் கிடையாது. தனது 17 வருஷ அனுபவத்தில் இதை உறுதியாக சொல்ல முடியும். பின்பு இந்த வண்டியில் ஜவ்வாது வாசனை எப்படி என்று யோசித்தான். அன்று திங்கட்கிழமை. முந்தின சனிக்கிழமை அவன் கராஜிக்கு வந்து இந்த மோட்டாரை பார்த்திருக்கிறான். அப்போது இந்த வாசனை காணோம். இதில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் என்று மைலேஜை பார்த்தான். 17,812 மைல் காட்டியது. சாம்புவுக்கு தூக்கி வாரி போட்டது. முந்தின நாள் 17,740 மைல் தான் காட்டியது. சனிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமைக்குள் மோட்டார் 70 மைல் பிரயாணம் செய்திருக்கிறது என்று கண்டுபிடித்தான். யார் இதை எடுத்து சென்றிருப்பார் என்று யோசித்தான். மோட்டாரை எடுப்பதென்றால் ஆபீஸுக்காக மட்டும்தான் எடுக்க வேண்டும். அதுவும் ஆபீஸ் தினங்களில் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த உபயோகத்திற்காக இதை யாரோ கொண்டு போயிருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தான். போக 36, வர 36, ஆக மொத்தம் 72 மைல். எந்த ஊரா இருக்கலாம்? சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு 30 மைல் தான். அட, இது தெரியாம போச்சே. செங்கல்பட்டு தான். ஒரு வழியா எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதை யார் எடுத்திருப்பா? ஒரு 4 நாளைக்கு பிறகு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணனான். அந்த நேரம் பார்த்து தந்தி சேவகன் வந்தான். அவனுக்கு வந்த தந்தி இந்த ஜவ்வாது பிரச்சனையே மறக்க செய்தது.
அது அவன் மாமா மரண தருவாயில் இருப்பதாக வந்த தந்தி. சனிக்கிழமை மாலையில் செங்கல்பட்டுக்கு தன் மாமாவை பார்க்க சாம்பு ஓடினான். மாமாவின் உடம்பு கவலைக்கிடமாக தான் இருந்தது. மாமாவை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று செங்கல்பட்டு கடைத்தெருவில் மெல்ல நடந்து கொண்டிருந்த போது பழையபடி மோட்டார் நினைவு வந்தது. பூம் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டு சாம்பு திடுக்கிட்டு ஒதுங்கினான். அது அவன் ஆபீஸ் மோட்டார் சத்தம் போலவே இருந்தது. வியப்புடன் பார்த்தான். மோட்டார் அவனை தாண்டி சென்றது. அது அவன் ஆபீஸ் வண்டியேதான். வண்டியில் ஒரு பெண் சிரித்து பேசிக்கொண்டே போனாள். மோட்டார் ஓட்டியவன் அவளுக்கு முன்னால் இருந்தபடியால் சாம்புவுக்கு அடையாளம் தெரியவில்லை. மோட்டாரும் போய்விட்டது. சாம்பு நெஞ்சம் திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. ஆனால் ஒரு பெருமையும் இருந்தது. மோட்டார் வண்டி மர்மமாக உபயோகப்படுவதில் ஆச்சரியம். தனது துப்பறியும் சக்தியால் மர்மத்தை கண்டுபிடிக்கும் தருவாயில் இருந்ததில் ஆனந்தம். ஆபீஸில் அத்தனை மடையன்களும் நம்மை முட்டாள் என்று சொல்கிறார்கள். இந்த மேனேஜரும் நம்மளை முட்டாள் என்றுதான் கூப்பிடுகிறான். இன்னொரு தரம் மட்டும் என்னை முட்டாள் என்று கூப்பிடட்டும், பல்லை உடைக்கிறேன். இந்த பேங்கில் எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்தால் இருப்பது, இல்லாவிட்டால் ராஜினாமா செய்வது என்று சாம்பு தீவிரமாக எண்ணிக்கொண்டான். மறுநாள் திங்கட்கிழமை சாம்பு ஆபீஸுக்கு வந்ததும் மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. இந்த மோட்டார் மர்மம் முழுவதும் தானாக சாம்புவிடம் சிக்கிக் கொள்வது என்று தீர்மானித்து விட்டது போலும். மறுநாள் திங்கட்கிழமை சாம்பு ஆபீஸுக்கு வந்ததும் அவன் கண்ணில் முதலாவதாக பட்டது பெரிய பச்சை லெட்ஜர். அதில் ஆபீஸுக்காக செலவழிக்கப்படும் கணக்கு வழக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். சாம்புதான் அதை எழுதுவது. சென்ற சனிக்கிழமை போகும்போது ஞாபகமாக செல்ஃபின் மேல்தட்டில் வைத்துவிட்டு போயிருந்தான். இன்று அது கீழ்த்தட்டுக்கு வந்திருக்கிறது. சனிக்கிழமை 5:30 மணிக்கு அப்புறம் திங்கட்கிழமை 10 மணிக்கு முன்பு யாரோ இதை எடுத்திருக்க வேண்டும். சந்தேகமே இல்லை. இதற்கும் மோட்டார் மர்மத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்று உறுதி செய்தான். அவன் இப்படி யோசனையில் இருக்கும்போது மேனேஜர் மணியடித்து, அந்த முட்டாளை கூப்பிடு என்றார். சாம்புவின் ஆவேசம் எல்லை மீறி போய்விட்டது. கோபம் கண்ணை மறைத்தது. அந்த லெட்ஜரை தூக்கிக் கொண்டு மேனேஜர் அறைக்குள் சென்றான். நீங்கள் கூப்பிடுவது நன்றாக இல்லை என்றான் சாம்பு கோபமாக. மேனேஜர் வியப்புடன் பார்த்தார். சாம்புவுக்கு கோபம் வருகிறதென்றால் வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது. இந்த தருணத்தை கொஞ்சம் அனுபவிப்போம் என்று முடிவு செய்தார். அட, உமக்கு பேர் பிடித்திருக்கிறதல்லவா நினைத்தேன் என்றார். "ஹும், எனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்று பிறகு சொல்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த ஆபீஸில் எத்தனையோ மடையன்கள் என்னை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை எவனாவது கேரேஜில் நான் கண்டதை கண்டிருப்பானா என்றான் சாம்பு. மேனேஜர் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, என்னத்த கண்டீர்? காண்டாமிருகம் முட்டையிட்டு இருக்கிறதா என்ன என்றார் நக்கலாக. அதை விட ஆச்சரியமான விஷயம், ஆபீஸ் மோட்டார் சனிக்கிழமை சனிக்கிழமை செங்கல்பட்டுக்கு போய் வருகிறது. யாருக்காவது தெரியுமா என்றான். அது எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டார் மேனேஜர் ஒரு பயத்துடன். என்னை முட்டாள் என்றீர்களே, ஒரு ஜவ்வாது வாசனையிலிருந்து இவ்வளவு தூரம் கண்டுபிடித்திருக்கிறேன். என் கைக்குட்டையில் இருந்த ஜவ்வாது மோட்டார் கதவில் இருந்தது. அதை கண்டுபிடித்தேன். மோட்டார் செங்கல்பட்டுக்கு போகிறது என்பதை மோட்டாரின் மைலேஜ் டைரியிலிருந்து கண்டுபிடித்தேன். செங்கல்பட்டுக்கே போய் ஒரு பெண் அதில் போவதை கண்டுபிடித்தேன். அதுவரையில் அரைக்கண் மூடிக்கொண்டு கேட்ட மேனேஜர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சாம்பு சொல்லிக் கொண்டே போனான். 17 வருஷமாக என்னை முட்டாள் என்று சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். இப்போது தெரிகிறதா யார் முட்டாள் என்று? மிஸ்டர் சாம்பு, மெல்ல பேசும். உட்கார்ந்து கொண்டு மெதுவாக விஷயத்தை சொல்லும். உம்மை பற்றி நான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று தோன்றுகிறது. இன்னும் என்ன கண்டுபிடித்தீர்கள்? மோட்டாரை யார் ஓட்டியது என்று பார்த்தீரா? அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதற்குள் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ. அதெப்படி சொல்கிறீர்? எப்படியா? நேற்று இந்த லெட்ஜரை எடுத்து யாரோ தில்லுமுள்ளு செய்துள்ளனர். அதையும் சோதித்து பார்த்தால் ஒரு கால் பல வருஷ மர்மங்கள் வெளியாகலாம். மேனேஜர் உம்மென்றார் உருவத்தை நெரித்து கொண்டு. மிஸ்டர் சாம்பு, உன்னுடன் நான் இத்தனை நாளாக நெருங்கி பழகியதில்லை. இப்போதுதான் உம்முடைய கெட்டிக்காரத்தனம் தெரிகிறது. நீர் எப்போதோ இன்ஸ்பெக்டராக 100, 150 என்று சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்றார் மேனேஜர். சாம்பு மேனேஜரை பார்த்தான். மேனேஜர் சாம்புவை பார்த்தார். சரி, உன் விஷயமாக நான் முதலாளியிடம் பேசுகிறேன். ஒரு வாரத்தில் உன் வேலை மாறாவிட்டால் நான் இங்கிருப்பதில்லை என்றார். பிறகு அந்த லெட்ஜரை இப்படி கொடும். இந்த மோட்டார் விஷயத்தை நானே கவனிக்கிறேன். இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரிடமாவது சொன்னீரா என்றார். ஈ காக்காய்க்கு தெரியாது. பார்த்தீரா? நீர் புத்திசாலி என்பதற்கு இது இன்னொரு அடையாளம். நான் ஏன் தெரிய வேண்டாம் என்று சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியில் தெரிந்தால் குற்றவாளி தப்பித்து விடுவான். அதனால்தான் என்றான் சாம்பு.
சரியாக சொன்னீர்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள் உமக்கு ஆர்டர் வரும். எதிர்பார்த்து கொண்டிரும். பிறகு இன்னொரு விஷயம். நான் சொன்னதெல்லாம் ரகசியமாக இருக்கட்டும். சாம்பு தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தான். சாம்புவின் முகத்தில் ஆனந்த தாண்டவமாடியது. பின்ன இருக்காதா? ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்டர் வேலை என்றால் சந்தோஷம் வராதா என்ன? இந்த சம்பவத்துக்கு மறுநாள் மேனேஜர் ஆபீஸுக்கு வரவில்லை. அதற்கு அடுத்த நாளும் வரவில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சாம்பு கேள்விப்பட்டான். ஆனால் ஆபீஸில் எல்லோரும் கூடி கூடி பேசிக் கொண்டனர். அது சாம்புவுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது. விசாரித்த போது அவனுக்கு கிடைத்த செய்தி உடம்பெல்லாம் நடுங்க வைத்தது. மேனேஜர் ஆபீஸ் பணத்தை 1,00,000க்கு கொள்ளையடித்துக் கொண்டு ஓடிவிட்டார். சில வருஷங்களாகவே அவர் ஆபீஸ் பணத்தை கொள்ளையடித்து வருகிறார் என்று தெரிந்தது. சாம்புவுக்கு தலை சுற்றியது. சுத்தாதா பின்ன? திருடங்கிட்டயே திருடனை பத்தி சொல்லியிருக்கான் நம்ம சாம்பு. ஆஹா! இப்போதல்லவா தெரிகிறது என் துப்பறியும் சாமர்த்தியம் தான் மேனேஜரை ஓட வைத்ததென்று என்று நினைத்துக் கொண்டான். தன்னை பேச்சால் ஏமாற்றிவிட்டு ஓடியிருக்கிறார் என்பது சாம்புவுக்கு புரிய வெகு நேரம் ஆகவில்லை. விரைந்து சென்று மற்ற அலுவலர்களிடம் மேனேஜர் ஓடினாரே, யார் ஓட வைத்ததென்று தெரியுமா என்று கேட்டான் பரபரப்புடன். ஆபீஸ் பணம் தான் ஓட வைத்திருக்கிறது என்றனர். இல்லவே இல்லை, அவரை ஓட வைத்தவன் உங்கள் முன்னால் தான் இருக்கிறான். எனக்கும் என் துப்பறியும் சக்திக்கும் பயந்து கொண்டுதான் ஓடிவிட்டார் என்றான். அத்தனை பேரும் சிரித்தனர். உமக்கு அந்த மேனேஜர் முட்டாள் என்று பொருத்தமாக தான் பெயர் வைத்துள்ளான் என்று கூறினர். அப்படித்தான் தோன்றும். இந்த ஆபீஸில் என்னை தவிர அனைத்து பேரும் முட்டாள்கள்தான். உங்களில் யாருக்காவது ஜவ்வாது வாசனை தெரியுமா? அப்படி தெரிந்திருந்தாலும் அதை மோட்டார் வரையிலும் போய் மோப்பம் பிடிப்பீர்களா? மோட்டாரை செங்கல்பட்டு வரைக்கு தொடர்ந்து போயிருப்பீர்களா? ஆபீஸில் இருக்கும் லெட்ஜருக்கும் மோட்டாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று யாரு மூளைக்காவது எட்டி இருக்குமா? இது அத்தனையும் நான் ஒருவன் தான் கண்டுபிடித்தேன். இப்போது சொல்லுங்கள், யார் முட்டாள் என்று என்றான் சாம்பு கோபமாக. ஆனால் அங்கு இருப்பவர்கள் யாரும் இவன் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களின் கவனம் வேறு திசையில் இருந்தது. அவர்களின் பார்வை சென்ற பக்கம் சாம்புவும் பார்த்தான். அங்கே திரிபுராந்தகா பேங்கின் டைரக்டர் பரமேஸ்வர முதலியார் சாம்பு பேசியதை ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார். சாம்புவை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். ஏனையா, உமக்கு இந்த விஷயம் முன்னமே தெரியுமா? ஓ, எல்லாம் தெரியுமே. எப்படி தெரியும்? எனக்கு துப்பறியும் சக்தி உண்டு. அப்படி துப்பறிந்துதான் இதை கண்டுபிடித்தேன். அடச்ச, உம்ம துப்பும் உம்ம மூஞ்சியும். என்னிடம் ஏனையா ஒரு வார்த்தை சொல்லவில்லை? மேனேஜரிடம் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருந்தார். அதனால்தான். நீர் நாசமாய் போனீர். உம்மால் தானையா அவன் ஓடினான். என் முன்னால் நிற்காதீர். போய் தொலையும். சாம்பு தன் முதலாளியின் நன்றி கெட்ட தனத்தை வெறுத்து கொண்டு வரும்போது முதலாளி அவனை முட்டாள் என்று சொன்னது காதில் விழுந்தது. சாம்பு அன்று மாலை வேலையிலிருந்து நீக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு வேறு வேலை காத்திருந்தது. அடுத்து சாம்பு என்ன வேலையில சேர போறான்? அந்த வேலையில என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.